Hello guys, this is Anu and welcome back to our channel Parallel Arts. கதை இப்போ பிஸ்னஸ் மீட்டப் நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகுது. அங்க கேட்டும் அவனோட ஃபேமிலியும் அந்த பார்ட்டியில ஜாயின் பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாம ரோஸும் அவளோட ஃபேமிலியும் வந்திருக்காங்க. ரோஸோட அப்பா கேட்டோட அப்பா கிட்ட வந்து ஒர்க்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்க. கேட்டும் ரோஸும் ரொம்ப வருஷமா ஒன்னா இருக்காங்க. அவங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இப்படி கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, கேட்டுக்கு பொண்ணுங்களெல்லாம் பிடிக்காது, பசங்களை தான் பிடிக்கும்னு சொல்லி எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கான பதில் நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கேட்டோட அம்மா இதுக்கான பதில ரோஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கவே அந்த இடத்துக்கு ரோஸ் வந்துட்டு, நீங்க யாரும் கேட்ட ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நான் தான் சொல்லியிருக்கேன் இப்போதுக்கு கல்யாணம் வேண்டாம், என்னோட பிசினஸ்ல நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் இதை கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவன் எனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல, ரோஸ் இப்படி சொன்ன உடனே தான் அந்த கான்வர்சேஷன் அப்படியே ஒரு அளவுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஆக்சுவலா இது ஒரு பெரிய பிசினஸ் பார்ட்டி போல. இது அப்படியே டிவியில டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அதை பார்த்துதான் நம்ம பசங்க கேட்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அப்படியே பார்ட்டி நடந்துட்டு இருக்க, அப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா கேட்டை இன்டர்வியூ பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஆனா கேட்டுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுல சுத்தமா விருப்பம் இல்லாதனால அப்பா கிட்ட எனக்கு இதெல்லாம் பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்ல, இப்படிலாம் சொன்னா முதல் வேலை சரி அப்படின்னு சொல்லிட்டா விட போறாரு. கேட் கிட்ட செமையா ஆர்கியூ பண்ணிட்டு, உன்கிட்ட நல்ல திறமை இருக்கு, ஆனா அதை எப்படி ரெப்புடேஷனா மாத்தணும்னு உனக்கு சுத்தமா தெரியல, இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோயேன் வெறும் ஒரு நார்மல் போலீஸ் ஆஃபீஸரா தான் உன்னால இருக்க முடியும், இப்படி சொல்லிட்டு கேட்ட ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க. ரோஸ் தான் வந்து, இல்லப்பா விடுங்க, நான் அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அங்கிருந்து கூட்டிட்டு போக, ரோஸ் விளையாட்டா கேட் கிட்ட, உனக்கு எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாலும் நீ உங்க அப்பா கிட்ட எதிர்த்து பேசுற மாதிரி எனக்கு தெரியல கேட், நானும் பாக்குறேன் கேட், எவ்வளவு நாள் நீ இந்த மாதிரி நல்ல பையனு வேஷம் போட்டுட்டு இருக்க போற, இப்படி கேட் கிட்ட ரொம்பவே விளையாட்டா பேசிட்டு இருக்க. கேட்டும் பதிலுக்கு, ஆமா ரோஸ், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இவர் பேசுறத கேட்க எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, வா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இப்படி இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு, பாரு எவ்வளவு ரொமான்டிக்கா நின்று பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி ஒரு கிளப்புக்கு வர, எனக்கு இவங்களை பார்க்கும் போது ஒரு நல்ல கப்பிள்ஸ்னு தோன்றதை விட ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். ஏன் இப்படி சொல்றேன்னா, ரோஸுக்கு நல்லாவே தெரியும் கேட்டுக்கு பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு. ஆனா கேட்னால அதை வெளிப்படையா அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்ல முடியாது இல்லையா, அதனால ரோஸ் எப்பவுமே கேட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃப்ரெண்டா இருக்கா. மத்தவங்க கேட்டை பத்தி தப்பா பேசிடக்கூடாதுங்கிறனால வெளி உலகத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு கப்பிள்ஸ் மாதிரி இருக்காங்க. ஆனா இவங்க இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறது வெய்யுக்கு தெரியாது இல்லையா. அந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அவன் செம அப்செட்டா புலம்பிக்கிட்டு இருக்க. டைதா வந்து வெய்யுவை சமாதானப்படுத்திட்டு, சரி விடுடா, என்ன வேணாலும் இருக்கட்டும், நீ மட்டும் உன்னோட மனசை தளர விட்டுறாத, கேட்ட போய் இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லி செம ஐடியாலாம் கொடுத்துட்டு இருக்க. டை கொடுத்த ஐடியால வெய்யுக்கு மறுபடியும் நம்பிக்கை வந்துட்டு அடுத்த நாள் கேட்டோட ஆபீஸ்க்கு வந்துட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. டை சொன்ன மாதிரி கேட்டை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவனுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். கேட் வந்துட்டு, இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வழியா வேலை இருக்குன்னு வந்தேன், சரி அப்படியே உங்களோட ஜாக்கெட்டை கொடுத்துட்டு போயிடலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி இந்தாங்க ஆபீசர் உங்களோட ஜாக்கெட்னு சொல்லி கொடுக்க, பின் குறிப்புக்கு நான் அந்த ஜாக்கெட்டை செமையா வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கி நோட்ல எழுதி வச்சிருக்க. கேட்டு அதை வாங்கிட்டு சரி பாய்னு சொல்லிட்டு கிளம்ப போக, வெய்யு உடனே, என்ன ஆபீசர் உடனே கிளம்பிட்டீங்க, நீங்க வேற எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் கைமாறு செய்யாம போனேன்னா ரொம்ப தப்பாயிரும், இப்படி இவன் கேட் கிட்ட சொல்ல, கேட் பதிலுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உன்னோட கைமாறலாம் நீ உன்கிட்டே வச்சுக்கோ, அது என்னோட டியூட்டி அப்படின்னு சொல்ல, இல்ல ஆபீசர் அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒருத்தவங்க கிட்ட இருந்து உதவி வாங்கணும்னா அதை கைமாறு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால கண்டிப்பா நான் உங்களுக்கு கைமாறு செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி சொல்லிட்டு, கைமாறா நான் வேணா உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல, கேட்டதுக்கு சரி அப்போ ஓகே, ஆனா ரெஸ்டாரண்ட் கண்டிப்பா நான் தான் செலக்ட் பண்ணுவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுலயே பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலா செலக்ட் பண்ணிட்டு வேயு கிட்ட காமிக்க, பாவம் பையன் பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம, ஓகே ஆபீசர் உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஓகேனா நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல, கேட்டதுக்கு சரி அப்போ ஓகே கரெக்ட் டைமுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு வேயு கொண்டு வந்த அந்த கிஃப்ட பாக்குறான். பார்த்துட்டு வேயு கிட்ட, என்ன போலீஸ்
போலீஸ் ஆபீசருக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்காக இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ அதெல்லாம் கிடையாது ஆபீசர், இது வேறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொருள், நான் தான் சொன்னேன்ல வேற வேலை விஷயமா வந்தேன்னு. சரி நீங்க தான் இங்க இருக்கீங்க, உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய பொருளை கொடுத்துட்டு போயிடலாம் தான் வந்தேன். இப்படி எதையோ ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு கேட்ட ஒரு வழியா அனுப்பிவிட, ஆக மொத்தத்துல டை கொடுத்த பிளான் செமையா சொதப்பிக்குது. அதுல வேயோ டை மேல செம கடுப்பாயி திட்டிட்டு இருக்க. நான் என்ன இருந்தாலும் ஒரு அளவுக்கு கேட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான சான்ஸ் வேயுக்கு கிடைச்சிருச்சு. அதனால நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன ஸ்டைல் போடலாம், என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன அக்சசரிஸ் போடலாம்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா அலப்புற பண்ணிக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில கேட் சொன்னபடி ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நைட்டு பண்ண அலப்புறைக்கு வேயு செம கியூட்டா ஹேண்ட்ஸமா ரெடி ஆகி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கேட்டே பார்த்து மெய் மறந்து வேயுவை சைட் அடிச்சிட்டு இருக்கான். வேயுவும் வந்து உட்காந்துட்டு என்ன ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஃபைனலா 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துடவே வேயு அழகா அந்த மீட்லாம் கட் பண்ணி கேட்டுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்க. அப்படியே பார்த்து பார்த்து கேட்டு கவனிச்சுக்கிட்டே இருக்க. கேட்டு தான் பதிலுக்கு, சரி சொல்லு வேயு, நீ எப்படி இருந்தாலும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, அப்புறம் எப்படி இந்த வேலைக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அப்படியே பிளாஷ்பேக்ல வேயோட லைஃப்ல அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. எல்லாரும் மாதிரியும் ரொம்பவே ஹாப்பியா தன்னோட காலேஜ் லைஃபை ஸ்டார்ட் பண்ண வேயுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே அவன் கூட இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவன் படிச்சுட்டு இருந்த கோர்ஸ் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சனால ரொம்ப ஹாப்பியா தான் படிச்சுட்டு இருப்பான். ஆனா அவன் லைஃப்ல ஒரு விஷயம் இப்படி நடக்காம இருந்திருந்தா இந்த நிலைமைக்கு அவன் வந்திருக்கவே மாட்டான். அப்படி என்ன நடந்துச்சுன்னா, வேயுவோட அம்மா வட்டிக்கு கடன் வாங்கி அதை ஒழுங்கா கட்டாம இருக்கவே கடன்காரங்க எல்லாம் காலேஜுக்கே வந்து வேயு கிட்ட பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. அந்த பிரச்சனையில வேயுனால மறுபடியும் அவனோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண கூட முடியல. ஏன்னா காலேஜ்ல இருக்க எல்லாருக்குமே வேயு தான் வட்டிக்கு கடன் வாங்கி தப்பான வழிக்கு செலவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி வேயு பத்தியே தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க அம்மாக்கு தன்னோட பையனோட வாழ்க்கை இப்படி அழிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு துளி கூட கஷ்டம் இல்லாம, இப்ப காலேஜ்ல வந்து பிரச்சனை பண்ணலாம் நீ என்ன ஆயிட்ட, நான் உன்னோட அம்மா தானே, அப்ப என்னோட கடனை கட்ட வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட தானே இருக்கு, நீ ஏன் என்னோட கடனை கட்டு அப்படின்னு சொல்லி சுத்தமா ஒரு கில்ட்டியே இல்லாம பேசிட்டு இருக்க. இதுல அவங்க அம்மா ரொம்பவே கடன் வாங்கி ரொம்பவே ஊதாரித்தனமா இருக்கிறத பார்த்துட்டு எங்க இந்த வீட்டுல இருந்தா நம்மளையும் கடன் கட்ட சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அந்த பையனோட ஓடி போயிருப்பாங்க. அப்ப ஓடி போனவங்க இப்ப வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. தன்னோட குழந்தைய அப்படியே விட்டுட்டு ஓடி போயிருப்பாங்க இல்லையா. இதனால ஃபேமிலி சிச்சுவேஷன்ல அம்மாவை பார்த்துக்கணும், அம்மாவுடைய கடனை கட்டணும், அதெல்லாம் போக ஃபேமிலி பார்த்துக்கிற பொறுப்பெல்லாம் தாண்டி தன்னோட அக்காவுடைய குழந்தைய பார்த்துக்கணுங்கிற பெரிய பொறுப்பையும் வேயோட தலைமையிலேயே வந்து விழுகுது. இதுக்கப்புறம் எப்படி அவனால ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியும், பாதிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அன்னையில இருந்து அவனோட ஃபேமிலிக்காக உழைக்க ஆரம்பிக்கிறான். அவன் போகாத இடம் கிடையாது, பார்க்காத வேலையும் கிடையாது. அப்படி எல்லா வேலையும் பார்த்துதான் இவ்வளோ நாள் அந்த குடும்பத்தை ரன் பண்ணிட்டு வந்திருப்பான். அப்படி ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கும் போதுதான் பையோடைய அறிமுகம் கிடைச்சிருக்கும். குடும்ப கஷ்டத்துக்கு அந்த வேலையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த மூன் லைட் கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பான். என்னதான் இந்த வேலைக்காக வந்திருந்தாலும் அந்த வேலையை எப்படி பண்ணணும்னு அவனுக்கு தெரியல. அதெல்லாம் விட அதுல அவன் கம்ஃபர்டபிலிட்டியாவே ஃபீல் பண்ணல. கிளைண்ட் கூட எப்படி பேசணும், அவங்களை எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு முதல் கொண்டு அவனுக்கு எதுவுமே தெரியாம இருக்கவே அதனால கிளைண்ட்டுக்கு இந்த கிளப்புக்கு வர பிடிக்காம பாதியிலே அப்படியே போயிடுறாங்க. ஆனா இதெல்லாம் பாக்குற பை, டே உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா, நான் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வர கிளைண்ட் எல்லாத்தையும் இப்படி துரத்தி விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி வேயுவை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்க டை தான் வந்து காப்பாத்துறான். டே டை, தயவு செஞ்சு உன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் சொல்லி கூடேண்டா, நான் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வர கிளைண்ட் எல்லாத்தையும் இவனே துரத்தி விட்டுறான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. வேயு அப்பதான் ரியலைஸ் பண்றான், என்ன இருந்தாலும் நம்ம இந்த வேலைக்கு வந்துட்டோம், நம்மளுடைய முழு எஃபர்ட்டையும் இந்த வேலையில போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்புறத்துல இருந்து அவனோட ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. கிளைண்ட் கிட்ட ரொம்பவே ஸ்வீட்டா எப்படி பேசணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே கத்துக்க ஒரு வழியா அவனோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியும் அவன் கிட்ட வருது. அந்த சேலரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது, அவனுக்கு இப்ப கிடைச்சிருக்க சேலரி எந்த இடத்துல போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் இந்த அளவுக்கு சேலரி வருமா அப்படின்னு சொல்லி இப்பதான் அவன் ரியலைஸ் பண்றான். ஒரு அளவுக்கு அவனோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அம்மாவோட கடனை கொஞ்சம் கொஞ்சமா கட்டுற அளவுக்கு இந்த சேலரி போதுமான அளவா இருக்கு. அதனால இந்த இடத்துல கண்டினியூஸா அவன் வேலை பார்க்கவும் ஆரம்பிக்கிறான். இப்படி ஃபைனலா அவனோட கதை எல்லாத்தையும் கேட்கிட்ட சொல்லி முடிக்க இப்படி அவங்க பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ரோஸ் வராங்க. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது இந்த ரெஸ்டாரண்டோட ஓனரே ரோஸ் தான் அப்படின்னு. ரோஸ் இப்ப கேட்கிட்ட வந்துட்டு, என்னடா இங்க வர நீ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்ல, இப்படி கேட்டதோட நிப்பாட்டாம வேயு கிட்ட இன்ட்ரோ ஆகிட்டு நான் தான் கேட்டோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு பாவம் பையன் வெளியே சிரிச்சிட்டு இருந்தாலும் அவனோட முகமே மாறிடுது. கேட்டு ஏதோ இம்பார்ட்டன்ட் கால் வந்துருதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட ரோஸும் வேயு கிட்ட
பேசிட்டு கிளம்பிடுறா. ஆனா பாவம் பையன் அப்படியே உடஞ்சு போயிட. அடுத்த சீன்ல கேட் வேயு கேட்ட எனக்கு ரொம்பவே அர்ஜென்ட்டான ஒரு வேலை வந்துருச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இந்த இதுல அவங்க சாப்பிட்டதுக்கான பில்லும் வந்துட. என்னதான் வேயு வேண்டான்னு சொல்லியும் கேட்டே அந்த பில்ல பே பண்றான். வேயு கேட் கிட்ட என்ன ஆபீசர், நான் தானே உங்களுக்கு ட்ரீட் வச்சேன், அப்ப நான் தானே பே பண்ணணும், என்னால பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கேட் என்னதான் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியும் வேயு மறுபடியும் கேட்கிட்ட நம்ம வேணா பில்ல பாதி பாதி ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க. சரி உன் இஷ்டம், ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்ல. சரி அப்ப உங்களுடைய ஸ்கேனர் அனுப்பி விடுங்க, நான் பே பண்ணிடுறேன்னு சொல்ல. கேட் பதிலுக்கு எதுக்கு ஸ்கேனர்லாம் அனுப்பிட்டு இப்பவே காமிக்கிறேன் பே பண்ணிடுன்னு சொல்றான். இந்த வேயு பையன் போன்ல ஸ்கேன்லாம் பண்ணிட்டு அமௌண்ட் அனுப்பாம திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்க. அட பாவி, இவ்வளவு நேரம் காசே இல்லாம தான் இந்த பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்டும் பார்த்துட்டு இருக்க. கேட் இப்போ முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு சொல்லி கிளம்பிட. வேயுதா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு ஆபீசர் நான் பே பண்ணிட்டேன், ஆனா அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் என்னால அனுப்ப முடியல, நான் வேணா வீட்டுல போயிட்டு டவுன்லோட் பண்ணி அனுப்புறேன், அதை அனுப்புறதுக்காக உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை தாங்கன்னு சொல்லி கேட்க. திரும்பியும் கேட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். ஆனா வேயு விடாம பரவாயில்ல ஆபீசர் எனக்கு கொடுங்க, நான் அனுப்பியே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்க. கேட் பதிலுக்கு அதான் எஸ்எம்எஸ்ல ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டு தானே இருக்க, அதுலயே அனுப்பிடு அப்படின்னு சொல்ல. வேயு தயங்கிக்கிட்டு இல்ல ஆபீசர், ஒவ்வொரு மெசேஜுக்கும் காசு வேற பிடிக்கிறாங்களா, நான் திரும்ப திரும்ப ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கு, அதனால உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரே கொடுத்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. கேட்டு இவன் சொல்றத பார்த்துட்டு சரி குடுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்டு இது என்னோட இன்ஸ்டா ஐடி, இதையும் சேர்ந்து கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்புறம் வேயும் இனிமேல் என்ன ஆபீசர்னு கூப்பிடாத, கேட்டுனே கூப்பிடு சரியா அப்படின்னு சொல்ல. இப்படி சொல்லிட்டு கேட் கிளம்பிட. ஆக மொத்தத்துல வேயும் எதையோ ஒண்ணு சொல்லி கேட்டோட நம்பரை வாங்கிடுறான். ஒரே குஷி தான், நம்பர் மட்டும் இல்லாம இன்ஸ்டா ஐடியும் சேர்ந்து கிடைச்சிருக்குல்ல. அடுத்த சீன்ல கேட் ஜெனரல் கிட்ட ரிப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்க. சில சோசியல் மீடியாவோட ரிப்போர்ட்டை பார்த்த ஜெனரல் சில கிட்னாப்பிங் கேஸ்ல போலீஸ் சரியா ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு மக்கள் எல்லாரும் நம்மள ரொம்பவே கேவலமா நினைக்கிறாங்க, அதோட விஷயமா தான் சோசியல் மீடியால நம்மள ரொம்பவே தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஜெனரல் கிட்ட இதை ரிப்போர்ட் பண்ணவே ஜெனரல் பதிலுக்கு மத்த கேஸை விட இது ரொம்பவே முக்கியமான கேஸ் கேட், மக்கள் மனசுல நம்ம ரொம்பவே நல்ல பேர் வாங்குறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், மக்கள் நம்மள ரொம்பவே கீழ்த்தனமா நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நம்மளோட பேரை காப்பாத்திக்கணும், சீக்கிரமா அந்த கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்ல. நீ செயினோட கம்பெனிக்கு எதிராக கலெக்ட் பண்ணி கொடுத்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நான் ரிவ்யூ பண்ணி பார்த்தேன், எனக்கு என்னமோ எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் யூஸ் பண்ணி விக்டிம்ஸ் எல்லாத்தையும் வேற நாட்டுக்கு ஆள் கடத்துறாங்களோன்னு சொல்லி எனக்கு தோணுது, அதனால எவ்வளவு சீக்கிரமா அந்த கேஸை கண்டுபிடிக்கிறோமோ அது ரொம்பவே நம்மளுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல. கேட்டும் பதிலுக்கு கண்டிப்பா ஆபீசர், என்னோட முழு முயற்சி நான் போடுறேன், ஆனா இவ்வளவு நாள் தேடியும் என்னால செயினை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்ற. எனக்கு புரியுது கேட், இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான கேஸ் கிடையாது, நீ உன்னோட டைமை எடுத்துக்கோ, ஆனா எப்பவுமே ஜாக்கிரதையா இரு இப்படி ஜெனரல் கேட் கிட்ட சொல்லிட்டு இருக்கவே. ஒரு வழியா பேசி முடிச்சுட்டு கேட் அவனுடைய வீட்டுக்கு வர. சும்மா போறவனை வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு வந்து வா வந்து அப்பா கூட உட்காந்து சேர்ந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு கேட்டை உட்கார வைக்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட உட்கார அப்பா கேட்டுக்கு பரிமாறிட்டே உனக்கு ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கு, அதுக்காகவாச்சும் நீ நல்லா ஒர்க் பண்ணு, அப்புறம் கேட் நீ எப்பவுமே மறந்துடக்கூடாது, நீ இப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க கேஸ் நீ நல்லா பண்றனால அது உனக்கு கிடைக்கல, என் மேல இருக்க மரியாதைனாலதான் அது உன்கிட்ட கொடுத்துருக்காங்க, என்ன புரியுதா அப்படின்னு சொல்லி இப்படி அப்பா கேட் கிட்ட பேசிட்டு இருக்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல மக்களே, அப்பா வேணும்னே கேட் கிட்ட இப்படி நடந்துக்கிறாரா, இல்ல தன்னோட பெருமை எல்லாத்தையும் சொல்லி கேட் தன்னோட வழியில நடக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டரான்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த சீரீஸ்ல பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு ரியாலிட்டியை பேஸ் பண்ணி இந்த சீரீஸை சொல்லியிருப்பாங்க, பணம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் செகண்டரி, வீட்டுல ஃப்ரீடம் சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய சக்சஸ்க்கு போனாலும் நம்ம வாழ்க்கை வெறுமையா தான் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை தானே. இங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டா ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்க. வேயு மட்டும் பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நின்னுட்டு எதையோ ஒண்ணு யோசிச்சுட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. டை எவ்வளவோ கத்தியும் டேய் பால் வருதுடா தயவு செஞ்சு புடியிலனா கோல் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தோம். வேயு அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல போட்டுக்காம அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்க. ஆப்போசிட்ல இருக்க டீமும் கோல் போட்டுறாங்க. டேய்க்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோவம், நேரா வந்து வேயு போட்டு அடிச்சிட்டு இருக்க. பயங்கரமா பிடிச்சு திட்டிட்டு இருக்கான். ஒரு வழியா மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்க. டேய் வேயு கிட்ட என்னாச்சுடா உனக்கு,
ஆபீசரை போய் பார்த்துட்டு வந்ததுல இருந்து ஏன் இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்புறம் மக்களே இப்ப புதுசா ஒரு பையன் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லையா, அவன் பேரு தான் ஹென்றி, இந்த டான்ஸ் குரூப்போடைய 4வது மெம்பர். ஹென்றி டைய பார்த்து என்னடா ஆபீசர் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியாம என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டே இருடா எனக்கே இன்னும் எதுவும் தெரியல, ஃபர்ஸ்ட் இவன் கிட்ட இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு வந்து உனக்கு மொத்த கதையை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேயு கிட்ட எனக்கு என்ன ஆச்சுடா ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். வேயுவும் பதிலுக்கு எல்லாமே சூப்பரா போச்சுடா, ஆனா கேட்டோட கேர்ள் ஃபிரெண்ட் வர்ற வரைக்கும் தான். டே இதை கேட்டக்கு அப்புறமும் இன்னும் ஸ்போர்ட்டிவா, பரவாயில்ல மச்சான் நீ கவலைப்படாத, கேட் கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் ஒரு வாரமா இருக்கட்டும், உன்னோட ஸ்பெஷாலிட்டி நீ கேட் கிட்ட காமி, கண்டிப்பா அவன் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி லூஸ் தனமான ஐடியா கொடுத்துட்டு இருக்க. வேயோ அதுக்கு என்னடா உளறிட்டு இருக்க, நானே டென்ஷன்ல இருக்கேன், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்ல, சரி இப்ப என்ன அந்த ரோஸ் யாருன்னு இப்ப பாக்கணும் அப்படிதானேன்னு சொல்லிட்டு ரோஸோடைய ப்ரொஃபைல எடுத்து பார்த்துட்டு ஒவ்வொன்னா படிச்சுட்டு வர. அந்த ப்ரொஃபைல்ல என்ன போட்டிருக்குன்னா, ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்டோட ஓனர், அப்புறம் டக்குனுடைய பொண்ணு, அவங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன், இங்கிலாந்துல போய் மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்படி ஒன்னொன்னா ரோஸோடைய ப்ரொஃபைல பார்த்து படிச்சுட்டு வர, கடைசியா முடிக்கும் போது டை வேயுவை பார்த்து, இங்க பாரு வேயு நான் சத்தியமா சொல்றேன் அந்த ஆபீசர் உனக்கு வேண்டாம், காம்படிஷன் எவ்வளவு பெரிய டஃபா இருக்குன்னு பாருடா, இந்த மாதிரி பொண்ணை யாருடா விட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி பேசி முடிச்சுட்டு நான் சீரியஸா சொல்றேன் வேயு இதெல்லாம் செட் ஆகாது, நீ கேட்ட விட்டுட்டு நீ வேற பாய் ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். வேயு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியுது, ஆனா என் மனசு அதை ஒத்துக்க மாட்டேங்குதேடா, என் மனசு என்ன சொல்லுதுன்னா ஒருவேளை கேட்டுக்கு என் மேல தனி ஒரு ஃபீலிங் இருக்குமோன்னு தோணுதுடா. டையும் பதிலுக்கு இங்க பாரு வேயு அது அவ்வளோ பெரிய ஈஸி கிடையாது, அவ்வளோ பெரிய பணக்காரங்க மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா, உன்னோட மொத்த லைஃபையும் நீ மாத்துற மாதிரி இருக்கும், வேண்டாண்டா வேயு விட்டுரு அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு என்றையும் ஆமா வேயு நம்மளுக்குலாம் இது செட் ஆகாது, நீ வேற பாய் ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். வேயு அப்படி ஒரு கன்ஃபியூஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படியே சீன் இப்போ மூன்லைட் கிளப்புக்கு வருது. இங்க ஸ்கை ஒரு கிளைண்ட் கூட நின்னுட்டு க்ளோஸா போட்டோ எடுத்துட்டு இருக்க. எப்பவுமே ஸ்கை கூட ஒரு பையன் இருந்துகிட்டே இருப்பான், அவன் தான் இந்த டான்ஸ் குரூப்போடைய 5வது மெம்பர் ரிச்சி. இப்போ இவங்க 3 பேரும் கிளப்புக்கு வர, அங்க ஸ்கைய பார்த்துட்டு இந்த டே பையன் என்ன பண்றானா உடனே அந்த பொண்ணு கிட்ட போய் எதையோ ஒண்ணு காமிக்க, அந்த பொண்ணு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு ஸ்கைய பிடிச்சு, டே நேத்து தானடா புது கார் வாங்கின, திரும்பி என்னோட காசுல இன்னைக்கு வேற புது கார் வாங்கியிருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, ஏன் என்னோட காசை ஃபுல்லா வீண் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்படி கேட்டுட்டு பயங்கரமா ஸ்கை கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சண்டையில எல்லாரும் ஸ்கைய அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த ரிச்சி முதல் கொண்டு அப்படியே ஸ்கைய விட்டுட்டு ஓடி போயிடுறான். அடுத்ததா பை எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க. பை இப்ப ஒரு பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த பையனோட பேர் தான் கெஞ்சி, இவன் தான் அந்த டீமோடைய கடைசி மெம்பர். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே பார்த்துட்டோம். பை இங்க உயிரை கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தா, இந்த டையும் வேயும் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு என்னமோ ஒரு விஷயம் தோணுதுடா, ஒருவேளை ஏன் அவங்க 2 பேரும் மத்தவங்க முன்னாடி கப்பிள்ஸ் மாதிரி நடிக்க கூடாதுன்னு டை கரெக்டா கெஸ் பண்ணி வேயு கிட்ட சொல்ல, வேயு பதிலுக்கு இங்க பாருடா நீங்க தானே சொன்னீங்க மூவ் ஆன் ஆகுன்னு, இதுக்கு மேல கேட்ட பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட. இப்படி இவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, பை இதை பார்த்துட்டு வேயு அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வந்து இங்க ட்ரைனிங் பண்ணி காமி அப்படின்னு வந்து சொல்ல, இந்த டை பையன் என்ன பண்றான் தெரியுமா, கரெக்டா வேயு போகும்போது அவனுக்கே தெரியாம பாக்கெட்ல வேயோட போனை எடுத்துட்டு கேட்டுக்கு இன்ஸ்டால மூன்லைட் கிளப்போட இன்னைக்கான போஸ்டர் அனுப்பிவிட, அந்த போஸ்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, இன்னைக்கு வரவங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் தருவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. போயும் அந்த போஸ்டர் போய் கேட்டுக்கு அனுப்பி விட, ஆனா மக்களே இந்த டை பையனுக்கு ரொம்ப கொழுப்பு தான். வேயு இதை பார்த்துட்டு டே டை என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போனை வாங்கி பார்த்தா இப்படி ஒரு மெசேஜ் போய் அனுப்பியிருக்கான். ஆல்ரெடி இந்த மெசேஜ் வேற சென்ட் ஆயிடுச்சா, அதை வேற கேட்டும் பார்த்திருப்பான். டைய பிடிச்சு கண்டபடி திட்டிட்டு இருக்க. இந்த டை பையன் என்ன சொல்றானா, டே மச்சான் நீ எதுவும் டென்ஷன் ஆகாதடா, ஒரு நாள் கண்டிப்பா நீ எனக்கு தேங்க்யூ சொல்வ பாரு அப்படின்னு சொல்ல, வேயு அதுக்கு டே உன்னோட தேங்க்யூ எல்லாம் கொண்டு போய் குப்பையில போடுடா, ஏன்டா இப்படி பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் பையங்க பார்த்துட்டு, நாங்க உயிரை கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தா அங்க என்னடா உங்களுக்கு பேச்சுன்னு சொல்லிட்டு கையில இருக்க குச்சி தூக்கி 2 பேர் மேலயும் வீச, இந்த 2 பேரும் செமத்தி ஆடி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த டை பையன் தான் ஓடி போய் பையன் சமாதானப்படுத்திட்டு இருக்க. ஆனா சர்ப்ரைசிங்லி கேட் கிட்ட இருந்து ரிப்ளை மெசேஜ் வருது, என்னால இன்னைக்கு வர முடியாது வேயோ, இன்னொரு நாள் வேணா வரட்டுமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. ஆனா மக்களே இதை நானே எதிர்பார்க்கல. வேயோ இதை படிச்சுட்டு ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்க. மறுபடியும் பையன் டே நான் இங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க வேயோ, ஒழுங்கு மரியாதையா போய் அந்த லைன்ல நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேயும் பயந்துட்டு பை இங்கதான் இருக்கேன் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, பை பதிலுக்கு எல்லா உதவாக்கரைங்களையும் நான் வேலைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கை ரிச்சியை கூப்பிட்டு வச்சு, எனக்கு செம கடுப்பாகுதுடா, இந்த டைனாலதான் எல்லாமே, அவன் பாட்டுக்கு என்ன
தட்டி விட்டுட்டு கிளம்பிட்டான். எனக்கு வர்ற கோவத்துக்கு அவனை போட்டு அடிச்சு சாத்தணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது சரி, நான் பிரச்சனையில இருக்கும் போது நீ ஏன்டா அங்க தப்பிச்சு ஓடி போன அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பாஸ் அதெல்லாம் விடுங்க, முதல்ல நம்ம டையை தான் தேடணும். இங்க பாருங்க, இந்த வெய்ய பையன் இங்கதான் இருக்கான், அவன் கிட்ட கேட்டனா அந்த டை எங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ஸ்கை பையன் வேவ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. நம்ம சார் தான் லவ் மோட்ல இருக்காரு. இந்த ஸ்கையை மதிக்காம ஏனோ தானோன்னு பதில் சொல்லிட்டு இருக்க. இந்த ஸ்கையும் ரிச்சியும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த வெய்ய பையன் என்ன பண்றானா, அவனுக்கு பிடிச்ச லவ் சாங் எல்லாத்தையும் பிளேலிஸ்ட்ல போட்டுட்டு அந்த பிளேலிஸ்டோட டைட்டில் என்னன்னு வைக்கிறானா, என்னோட இதயம் பட்டாம்பூச்சி போல படபடக்குது, அதுக்கு காரணம் நீ தானா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால ஸ்டோரியா போட்ட உடனே நம்ம டை பையன் தான் ஸ்டோரியை பாக்குறான். நம்ம ஆளு ஸ்டோரி போட்டது வேற யாருக்கோ தானே, அதனால திரும்ப திரும்ப யார் யார் அந்த ஸ்டோரியை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க. டை இப்ப வந்துட்டு யாரோ சொன்னாங்க நான் மூவ் ஆன் ஆக போறேன் அப்படின்னு, இப்ப பார்த்தா இதயம் பட்டாம்பூச்சி போல படபடக்குதான், அதுக்கு காரணம் நீ தானான்னு சொல்லி கேள்விலாம் கேட்டிருக்காங்களே. என்னடா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உன்னோட மனசு மாறிக்கிட்டே இருக்குமான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இங்க இவ்வளவு நேரம் இந்த ஸ்கை பையன் போகாம டேய் எப்படி இருந்தாலும் இங்கதான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. டெய்ய பார்த்த உடனே சரி சண்டை போடலான்னு சொல்லி போக கரெக்டா பை வந்துட்டு ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இந்த டெய் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நம்ம வேயோ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியவே திருடணும்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்க, பை உடனே ஷாக் ஆயிட்டு என்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டா, அது ஒண்ணும் இல்ல பை, நம்ம வேயுக்கு போலீஸ் ஆபீசர் மேல ஒரு லவ்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோட போட்டோவை காமிக்க, ஆனா மக்களே நம்ம கூட ஒண்ணு சுத்திட்டு இருக்கோம், நம்மளுக்கு சப்போர்ட்லாம் பண்ணி எப்பவுமே நம்ம கூடவே தான் இருக்கும், ஆனா நம்ம ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை சொல்லி வாய கூட நம்ம மூடி இருக்க மாட்டோம், உலகத்துக்கே தெரியற அளவுக்கு எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிரும். அந்த மாதிரி இந்த டை பையன் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவான் போல. எனிவே இந்த இடத்துல லவ் ஆஃப் ஸ்லிமோனோடைய எபிசோட் 2 கம்ப்ளீட் பண்றேன். எனிவே உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து மீட் பண்றேன். Until then stay tuned with me. Love you all guys. Bye bye.